ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கன்னிமரத்தோப்புக்கு குளிக்க போகிறோம். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஏ குளிக்க போகிறோம் சொல்லு. குளிக்க போகிறோம். நம்ம இப்போ ஆட்டோவில் தான் கன்னிமரத்தோப்புக்கு போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாக 2 சைடும் நிறைய ஆவாரப்பூ செடி தான் இருக்குது. ஸோ ஆவாரப்பூ வேணும்னா நம்ம அங்கே ஈஸியாக பறிச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஆவாரப்பூ செடியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியில் நமக்கு ஃபுல்லாகவே காத்தாடி, அதுக்கப்புறம் நிறைய செடி அந்த மாதிரி தான் இருக்குது. வீடு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக ஒரு இடத்துக்கு போய் நேச்சுரல் ரசிக்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மலை. நம்ம போகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மலைக்கு கொஞ்சம் கீழே தள்ளி தான் இருக்குது. ஸோ மழை பெஞ்சு மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் தான் நம்ம இன்றைக்கி போய் குளிக்க போகிறோம். ஸோ அந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி உங்கள் ஊரில் பிளேஸ் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு பிளேஸ் தெரியுது பார்த்திங்களா, ஒரு வீடே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இது என்னதுன்னு கேட்பீங்க. ஸோ அது ஒரு ஆலயம், ஒரு சர்ச். ஓகேவா, அங்கே சண்டே மட்டும்தான் சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும். மற்றபடி இந்த இடத்துல வீடு அப்படி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மலை, செடி, மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால நல்லா மழை பெஞ்சு கன்னிமரத்தோப்பில் நிறைய தண்ணி வருது. இங்கே இன்னொரு பிளேஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா குத்திரப்பாஞ்சான் அருவி. ஸோ அதை சின்ன குற்றாலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த பிளேஸ் இதை விட சூப்பராக இருக்கும். கன்னிமரத்தோப்பு விட குத்திரப்பாஞ்சான் அருவி சூப்பராக இருக்கும். பட் அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால இப்போ உள்ளே விட மாட்டேங்காங்க. முன்னாடிலாம் அங்கே போய் குளிக்கலாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது. இப்போ அப்படி கிடையாது. பார்த்திங்களா, இதுதான் அந்த குத்திரப்பாஞ்சான் அருவி. பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்படி சின்ன குற்றாலம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு சின்ன குற்றாலம்னு பேரே வச்சுட்டாங்க. இந்த இடத்துக்குலாம் போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நானே போனது கிடையாது. ஏன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் இங்கே லேடிஸ்லாம் நிறைய குளிக்கிறாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக காடு செடி அப்படிங்கிறதுனால பசங்க மட்டும்தான் வருவாங்க. அதனால் நாங்களாம் சின்ன பிள்ளைல இங்கே வந்ததே கிடையாது. ஒரு வழியாக நம்ம கன்னிமரத்தோப்புக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம். நிறைய பேர் வேன் பிடிச்சி கார்லலாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம பிளேஸ் ஃபேமஸ் ஆகிட்டா அப்படிங்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் நம்ம டீமோடி சேர்ந்து தான் சுமித்ரான்னு எல்லாருமே குளிக்க போயிருந்தோம். அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காற்று, நல்ல மழை. 5 நிமிஷம் மழை அடிக்கும், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வெறிச்சிரும். அந்த மாதிரி இருந்துச்சு. சுமித்ரனை எப்படிடா பாதுகாக்க போகிறோம் அப்படின்ட்டு ஷாலை வச்சுலாம் அவனை மூடி பார்த்தோம். அவன் எனக்கு ஷாலெலாம் வேண்டான்னு எடுத்து விட்டான். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பட் ஒரு வழியாக அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டோம். இது என்ன பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கன்னிமரத்தோப்பில் கீழே கொஞ்சம் அப்படியே ஆறு மாதிரி ஓடும். அந்த இடம் தான் இது. இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு பிளேட் கழுவுறது, கை கழுவுறதுல இங்கே தான் கழுவுவோம். இது ஃபுல்லாகவே முன்னாடி தண்ணி போகும். இப்போ தண்ணி மழை 2-3 நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக வருது. இதை விட அதிகமாக வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, மலையில் அந்த மழை பெஞ்சு அந்த இடம் எவ்வளோ அப்படி கிளார் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இதுதான் அந்த கன்னிமரத்தோப்பில் குளிக்கக்கூடிய அந்த பாதை. ஸோ இந்த பாதையில் நாங்கள் போகிறதுக்கே எங்களுக்கு இடுப்பு வளர்த்தி தண்ணி வந்துருச்சு. அந்தளவுக்கு ஏகப்பட்ட தண்ணி. இல்லை இன்னொரு காமெடி அப்படி என்ன அப்படின்னா இல்லை நடந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இடையில நிறைய பாறை, சின்ன சின்ன கல் அப்படி நிறையா இருந்துச்சு. செப்பல் கூட போட முடியாது. ஸோ போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்து ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக தான் போக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பாதையை கடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு காட்டுப்பகுதி வருது. ஸோ அமேசான் காடு மாதிரி இருக்கா அப்படிலாம் கிடையாது. இது அந்த கன்னிமரத்தோப்பு அருவிக்கு போகக்கூடிய ஒரு பாதை. ஓகேவா, தண்ணியை கடந்து இந்த பாதையோடி போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஃப்ரீ டைம் கிடச்சின்னா கண்டிப்பாக பனகுடியில் இருக்கக்கூடிய இந்த கன்னிமரத்தோப்பில் குளித்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த காட்டுப்பகுதியை கடந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கூட்டம், நல்ல கூட்டம் வந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டும் போயிட்டு தான் இருந்தாங்க. அப்படி வெறிச்சோடியே இல்லை. ஏன்னா நல்ல தண்ணி வருது பார்த்தீங்களா. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே குளித்தாங்க. நானும் சுமித்ரன் குளிக்கலை. ஏன்னா செம மழை, அப்புறம் செம குளிர். இதில் குளித்தோம் அப்படின்னா ஜன்னி தான் சாவணும். அதனால் சேஃபாக நான் சுமித்ரன் எல்லாருமே 2 பேரும் மட்டும் ஒதுங்கி இருந்துக்கிட்டோம். ஓகேவா. வேறு நம்ம கூட வந்தவங்களும் ஆனால் குளிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லாருமே குளிச்சிட்ருக்காங்க. தண்ணி சூப்பராக வருது. இதே இது வெயில் டைம் இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா குளிக்க நல்லா இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இந்த குளிரில் நம்ம போய் குளித்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு அது ரொம்ப தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் குளிக்கலை. பட் நிறைய பேர் குளித்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இடத்துல சாப்பாடெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் மக்கள் போகிறாங்க அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் உள்ளே அலோவ் பண்ணல. நாங்களே வெளியே போய் உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். பார்த்திங்களா, நானும் சுமித்ரனும் சேஃபாக ஒரு மரத்துக்கு கீழே நிற்கும். சுமித்ரனுக்கு உள்ளே இறங்கி குளிக்க ரொம்ப ஆசை.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அழுதான். சரி குளிச்சுட்டு வா அப்படின்னு உள்ளே விட்டுட்டோம். உள்ளே விட்டதுக்கப்புறம் தம்பி வந்து தண்ணியில் கால் வச்சு தான் செம்ம அழுக. ஏன்டா உள்ளே வந்தோம் அழுது பிடிச்சி அப்படின்னு அவனே நினச்சிருப்பான், அந்த அளவுக்கு அழுதுட்டான். அதுக்கப்புறம் இருந்தாலும் சரி இது மூலிகை தண்ணி, அதனால் தம்பியை கொஞ்ச நேரம் குளிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடம்புலலாம் தண்ணி எடுத்து ஊற்றி தலைக்கு மட்டும் நினைக்கல, ஏன்னா குளிர் டைம் பார்த்திங்களா, ஸோ தலைக்கு மட்டும் நினைக்கல. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்த குளிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கூட வந்தவங்களாம் ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நமக்கெல்லாம் வந்து கால் நினைக்கிறதே மேல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஹாயாக கால் நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு நேச்சர். ஆனால் கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்துச்சு, இல்லை மழை பெய்யாமல் இருந்துன்னா சூப்பராக இருந்திருக்கும். சுற்றி சுற்றி வீடு எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி காடும் மலையுமா இருந்துச்சு. தனியாக போக பயமாக தான் இருக்கும், பட் நிறைய கூட்டத்தோடி வந்திருந்தனால பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம டீமும் வந்து குளிச்சுட்டு ஒரு வழியாக வெளியே வந்துட்டாங்க. நாங்களும் வெளியே வருவாங்கன்னு பார்த்தோம், வந்தபாடே கிடையாது. ஏன்னா அந்த தண்ணி அப்படிப்பட்ட தண்ணி, ஸோ நல்ல மூலிகை தண்ணி நல்லா சுத்தமாகவும் போச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். குளித்து முடித்து ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சுமித்ரனை பார்த்தீங்களா, பாம்போடு உட்காந்துருக்கான். என்ன அப்படின்னா குளிச்சுட்டு சாருக்கு செம குளிர். நான் வந்து குளிக்கிற ஐடியாலே போகலையா, ஸோ அதனால் சுமித்ரனுக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை. தம்பி பாம்போல் இந்த குளிரில் வந்து நடுங்கிட்டு இருக்குது. அப்புறம் துண்டு அது இதுமா போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவனை வந்து கவர் பண்ணி வச்சுட்டோம். வரது வரைக்குமே செம மழை.